அது மாட்டை தேடி மகிழ்ந்து நீர் நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாளிலே கூட்டை விட்டு உயிர் போவதன் முன் காட்டுப்பள்ளி உலார் கலல் சேருமே. அங்கே ஒருத்தருக்கான் வந்து சேரியா, இதெல்லாம் வராது. வைத்த நிதி பெண்ணீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் கோத்துபி. அவர் யாரு? வித்தகத்தேவர். அவர் என்ன பண்ணாரு? மாணிக்க வாசகருக்கு உட்கார வச்சு அவருக்கு எந்தெந்த இதுலாம் கலக்கம் வரக்கூடாது தெளிவிச்சாராம். வைத்த நிதி, பிக்சட் டெபாசிட் இருக்கு இல்லைங்களா தம்பி, இது பயன்படாது, ஒதுக்கி வச்சு. வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம். அப்போ இந்த உலகம் என்னன்னா இதுக்குள்ளேயே சுற்றுது. இது செல்வத்தில் மனைவி மக்கள் வீடு காரு இப்படியே மயங்கி 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 இதுக்குள்ளேயே கிடக்குது. இது மயக்க உலகம் தம்பி, இந்த மயக்கம் உனக்கு வேண்டாம். திருவடி தூக்கி தலையில் வச்சு என்ன பண்ணாரு தெரியுதா? இந்த மயக்கம் உனக்கு வேண்டாம். சித்த விகார கலக்கம் தெளிவித்த யார் அவர்? வித்தகர். ஏன் என்ன ஆளாக்கிட்டாருன்னா பாருங்க, நான் தேரவே மாட்டேன்னு இருந்தேன், என்னையும் ஆளாக்கிட்டாரு. அப்போ அவர் யாரு? யோ பெரிய ஆளியாவது. ஏன் அதனால தான் வித்தகர். வித்தகர்னா சும்மா நான் சொல்ல வித்தக்காரையாவன் சும்மா சாதாரண நடிச்சுக்கார, ரொம்ப வித்தக்காரன் அப்படி மாதிரி சாமி பார்த்து சொன்னாரு, நீ ரொம்ப வித்தக உடையவையா. ஏன்? கல்லை மின் கனியாக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கடற்கு அன்பானாக்கினான். என்ன கல்லு போல இருந்த என்ன உன் திருவடிக்கு அன்பனாக ஆக்குனதிலிருந்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாம் வல்ல சித்தர், நீ எல்லாம் வல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. ஏன்? நான் எனக்கு தெரிய உன்னை நினைச்சதே இல்லை. ஆனால் இப்போ உன்னை தவிர்த்து வேறு நினைப்பே கிடையாது. இது நடக்கும்னா எப்படிங்க நடக்கும்? நேற்று வரைக்கும் எனக்கு சிவம்னா என்னன்னே தெரியாது, சுத்தமாக நினைப்பே இல்லாமல் இருந்தேன். ஆனால் இப்போ அவன் வந்து எனக்கு அந்த அருளை கொடுத்து அவனையே நினைக்குமாறு பண்ணிட்டான். ஏன்? சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நாமைத்தேன். சிந்தனை செய்ய செப்ப இப்படி எனக்குள்ள ஒவ்வொரு கருவிகளையும் கரணங்களையும் அவனுடையதான் ஆக்கிட்டான். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேணும் அடியார் பிறப்பு அகல. காணும் கரணம் எல்லாம் பேரின்பம் அப்படின்னா என்னையாது அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் என்னென்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய நுட்பத்தை சொல்றார். எனவே மாணிக்க வாசகர் இறைவனை பாட வேண்டும் என்று விரும்பினார். இறைவனும் மாணிக்க வாசகர் தன்னை பாட வேண்டும் என்று விரும்பினார். இதெல்லாம் ரெண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நம்முடைய பிரதமர்னு வச்சுக்குவோம். இது அரசியல் இல்லைங்க, சும்மா ஒரு காட்சிக்காக. நாம் அவரை பார்க்கணும் ஒரு ஆசை வந்துருச்சு. இங்கிருந்து டெல்லியில் போய் அந்த நாடாளுமன்ற கூட்டம் நடக்கிற அலுவலக பகுதியில் போய் நின்று, சார் நான் இந்த மாதிரி ஆமாப்பட்டிருந்து வந்திருக்கிறேன், ஆட்டையப்பட்டிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய ஆதார் கார்டு இது அப்படி எல்லாத்தையும் கொடுத்து, சார் பார்க்கணும் முன்னையாவது விட்டுடுவாங்க. இப்போ வேற போன மாதத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வேறு நடந்துச்சா, 2 பேர் உள்ளே போகும்போது புகை வேற பாருங்க, யாரும் ரெக்கமெண்டேஷன் செல்லுபடியாது. எங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகிறது கொஞ்சம் முன்னெல்லாம் நம்ம கட்சியில் யாரோ ஒருத்தங்க நம்ம தொகுதி எம்எல்ஏ எம்பி இருந்தாங்கன்னா சீட்டு வாங்கிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்கு அனுபவிச்சாங்க. இப்போ போன மாதம் நடந்த பிரச்சனையில் எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போய் பார்க்கணும்னு இப்போ நம்ம ஆசையில் போயாச்சு. நீங்கள் போய் நான் இந்திய பிரஜை, இந்திய குடிமகன், இந்த பாருங்க ஆதார் இருக்குது, நான் பிரதமராக பார்க்கணும் அப்படின்னு போய் நிற்கிறீங்க. அனுமதி கிடைக்குமா என்ன? அரசியல் கட்சி தலைவர்களே டெல்லி வரைக்கும் போய் பார்க்க முடியாமல் திரும்பி வந்தாங்க. தலைவர் பார்க்க முடியாது. இது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு கட்சி தலைவர் அல்லது முதல்வர் ஒருத்தர் பார்க்க போனால் அவர் பிரதமர் பார்த்து அனுமதி கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை போய் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் பார்த்துட முடியாது. சரி, இதுவே பிரதமர் விருப்பப்பட்டார்னா இப்போ நம்மளை பார்க்க, உங்களை யாரோ ஒருத்தர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் பிரதமர், மான்கி பாத்தில் பேசுகிற மாதிரி உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார்னு வச்சுக்கிறேன். என்ன பண்ணுவார்? அங்கேருந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஃபோன் வரும் அல்லது மெயில். அப்புறம் மெயில் வந்து டக்குனு அங்கே வரும், உங்கள் ஃபோட்டோ ஆதார் நம்பரோடு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி சேலம் மாவட்டத்தில் ஆட்டையாம்பட்டியில் இந்த தெருவில் இன்ன இலக்கத்தில் இன்னாருடைய மகன் இருக்கிறாரு, கூட்டி டெல்லிக்கு வாங்க.
இப்போ செக்ரட்டரியேட் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணுவார், உடனே ஒரு ஃபோன் அடிப்பார் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் ஃபோன் அடிச்சுன்னு அவர் பண்ணுவார், சார் உத்தரவு சார், எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அப்படின்பார். அவர் பண்ணுவார், எஸ்பி கூப்பிடுவார். ஓ அங்கேருந்து ஃபோன் வந்துருக்கு, டெல்லி கூப்பிட்டு போகணுமா, சரி சார் இதான் சார் இப்போ கூட்டார். அவர் அங்கேருந்து எஸ்பி வண்டி எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும் வண்டி. நமக்கு காவல் வண்டியை பார்த்துட்டு கட 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 கடான்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஐயோ என் வீட்டுக்கு போலீஸ் வந்துருக்குது, என் வீட்டு பக்கத்தில் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க, இந்த வீட்டுக்கு போலீஸ் வந்துருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பாங்க. நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அவர் அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, ஐயா உங்கள் பேர் விருப்பப்பட்டாராம், அதனால அவர் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. தனி விமானம் சென்னையில் தயாராக இருக்குது, நீங்கள் வரீங்களா போகலாம். நான்லாம் வரமாட்டேன், ஏன் இப்போ தான் தறியில் போட்டு பாவம் போட்டுருக்கிறேன், நான் என்ன வேட்டியாக இருக்கிறேன். ஏன்னா ஒன்று பண்ணலாம், ஒரு வாரம் கழிச்சு தேய்ந்து விழுதுக்கு அறுத்து முடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னா, சரி நீ என்ன போவார் சார், கொஞ்சம் வாங்கய்யா கொஞ்சம் வாங்கியா. அவர் கெஞ்சி கெஞ்சி பார்ப்பாரு, நீங்கள் ஒன்றும் வேலைக்கு வந்தோ ஏரியா போங்க அப்படி முடிஞ்சு. கான்ஸ்டபிள் சார், அவர் கான்ஸ்டபிளே கூப்பிடுவார், எஸ்பி என்னங்க டிஎஸ்பி எஸ்பி யாரோ எஸ்பி தானே கூப்பிடுறாரு, ஐயோ அப்படிம்பாரு, சார் கூட்டிகிட்டு வந்தால அப்படிம்பாரு. அங்கேருந்து 2 பேரும் கையை பிடி தூக்கி வண்டியில் உட்கார வச்சு நேராக ஏர்போர்ட்டில் கொண்டு விட்டு தனி விமானத்தை உட்கார வச்சு டெல்லியில் இறக்கி கொண்டு போய் பிரதமர் அலுவலகத்துக்கு கொண்டு உட்கார வச்சுருவாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, நாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னா சாகரேன்னு சொன்னாலும் பார்க்க முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு. அவங்க மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடத்தினாங்க. அதில் அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க, பிரதமர் இங்கே வரணும். வர முடியாதுன்ட்டார். என்னாச்சு, அந்த கூட்டம் காணாமல் போச்சு. ஏன் போகவே இல்லை கடைசி வரைக்கும் பிரதமர். அதாவது நீங்கள் பிரதமரை மிரட்டி பணி வைக்க முடியாது, அல்லது நீங்கள் என்ன சொன்னால் அவர் விரும்பினா உங்கள் இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்பார், நீங்கள் விரும்பினா நடக்க நினைக்க முடியாது. ஒரு பெரிய கூட்டமாக இருந்து பெரிய போராட்டத்தை நடத்திய பொழுதே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு பெரும் கூட்டமே போய் நின்று பிரதமர் இங்கே வரணும் அப்படின்னு அவர் போகலை. நீங்கள் சிங்கிளாக ஒரு ஆளாக போய் நின்று நான் வந்து பார்க்கணும், நான் வந்து பார்க்குறேன், நான் இங்கே பார்க்கலன்னா தீ குளிச்சு நான் குளிச்சு போடா 130 ஒன்று குறைஞ்சி வச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏன் 130 கோடிக்கு மேலே மக்கள் தொகை வந்தாச்சு, ஒரு ஆள் போயிட்டு என்ன ஆக போகுது போன்னு விட்டுருவாங்க, அவ்வளோதான். நாளைக்கு போட்ட செய்தி போட்டுருவாங்க, ஒருத்தர் வந்தார் பிரதமரை பார்க்கறதுக்காக தீ குளித்து இறந்து விட்டார், அப்படி செய்தி தான் வருமே, பிரதமரை பார்க்க முடியாது. ஏன் அதுதான் நடைமுறை. நினச்சி பாருங்க, இந்த இந்திய திருநாடு இந்த நாட்டை ஆளுகின்ற இடத்துல இருக்க ஒரு பிரதமரை பார்க்கறதுக்கே நாம் விருப்பப்பட்டால் முடியாது, ஆனால் அவர் விருப்பப்பட்டால் அது சாத்தியம். அது மாதிரி தான் நாம் சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா சாத்தியம் இல்லை, ஆனால் சிவபெருமான் விருப்பப்பட்டார்னா நம்மளை எங்கே வேணால் முடிச்சு போட்டுவார். ஏன் நம்மளை அப்படித்தானே பொங்கலையும் சுண்டலையும் கொடுத்து தூக்கிக்குள்ளே போட்டுக்கிறாரு. நாம் எல்லாம் சிவனடியார் ஆகணும்னு நினச்சா கோயிலுக்கு போகணும், இல்லவே இல்லைங்க. மார்கழி மாதம் பொங்கல் நல்லா இருக்குன்னு நினச்சி போனதுங்க. கடவுளே இந்த பொங்கலும் சாப்பிட்ட போய் கடைசியில் என்னாச்சு, எங்கேயும் திருவாசத்தை குறித்து படிக்க வச்சு கடைசியில் என்னையும் சிவனடியார் ஆக்கிட்டாங்க. இப்படித்தானுங்க நாம் ஆயிருக்கோம். எத்தனை பேர் சிவபெருமான விரும்பி ஆட்பட்டுருக்கோன்னு நினைக்கிறீங்க? மிக 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 குறைவு. பாயிண்ட் சம்திங் தான் சொல்லணும். மற்ற எல்லாருமே வேறொரு காரணம் பற்றி போனோம். இன்னைக்கு அந்த வேலை நடந்துச்சோ இல்லையோ சிவனடியார் ஆகிட்டோம். இதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கிற. சிவனடியார்கிட்ட கேட்டு பாருங்க, மற்றவங்களை கேட்கணும், நீங்கள் எப்படிங்க சிவனடியார் ஆனீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அதை கேட்குறீங்க, நான் உடனே நடிச்சுட்டு போனேன், இந்த சிவபெருமானை பண்ணிட்டாங்க. பல பேர் தொழிலில் நட்டமாகி போச்சுன்னு சிவபெருமானத்தை பார்க்க போனாங்க. இன்னும் சில பேர் அவங்கவுங்களுக்கு 1000 சோகத்தில் போய் பார்க்க போனாங்க. இன்னைக்கு எந்த சோகமும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. ஏன் சிவபெருமானுக்கு ஆட்பட்டுட்டோங்கிற இன்பமே இன்பமாக இருப்பதுனால கவலை காணாமல் போயிடுச்சு. எனவே இதுதான் அனுபவத்தில் வருகிற உண்மை. சரி, இதுதான் திருவாசகத்தில். நீங்கள் அப்படி திருவாசகம் நினச்சா இதெல்லாம் மனசில் வரணுங்க. நம்ம ஏதோ ஆனந்த விகடனும் குமுதமும் அப்படி ஒரு பத்திரிக்கை எடுக்கிற மாதிரி அப்படி எடுத்து திருவாசகம் மாணிக்க வாசல் அறுவடை அப்படி தூக்கி போடுறது, அப்படி டேபிள் தூக்கி எடுத்துகிட்டு நான் பார்த்துட்டேன், அப்படி தூக்கி போடுங்க. அப்படி போடுகிற நூல் அல்ல. எடுக்கும்போதே தொட்டு கும்பிடணும், கண்ணில் ஒற்றணும், தலையில் வைக்கணும். சாமி மாணிக்க வாசகருக்கு தந்த அனுபவத்தில் ஏதோ ஒன்று பாயிண்ட் சம்திங் ஏதாவது கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு வேண்டி படிக்க வேண்டிய நூல் திருவாசகம்.
நீங்கள் அப்படி அணுகுனீங்கன்னா தான் திருவாசகம் படிக்கும்போது உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். நீங்கள் விரும்பி இறைவன் திருவருளை வேண்டி விரும்பி படிச்சிங்கன்னா திருவாசகம் உங்களை அழச் செய்து விடும். அதான் உண்மை. நீங்கள் இலக்கணம் படிச்சிங்கன்னா இலக்கியம் படித்தா ஒரு கண்ணீர் வராது. ஏன்? அது இலக்கிய சுவை என்ன இருக்கிறது, மோனை எப்படி இருக்கிறது, எதுகை எப்படி இருக்கிறது, இதில் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு எட்டி நின்றுக்குமே ஒழிய அழுகை வராது. அதையெல்லாம் கடந்து சாமி இது ஏதோ சொல்ல வந்திருக்கிறீங்க மாணிக்கவாசக பெருமானே, உங்களுக்கு என்னமோ நடந்திருக்குது, அந்த அனுபவத்தில் கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் கொடியா அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் அணுகுனீங்கன்னா திருவாசகம் நம்மையும் கரைய வைத்து விடும், நம்மையும் இறைவனோடு கலக்க வைத்து விடும்.